கருப்பு கவுனி மாவில் இன்றைக்கி நம்ம புட்டு செய்ய போகிறோம். ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. எனக்கு 1/2 கிலோவும் தேவைப்பட்டுச்சு. வீட்டில் நிறைய பேர் இருக்கிறதுனால கடாயில் போட்டு லேசாக வறுத்துக்கங்க. நல்லா வறுத்தாச்சு வாசனை வர வரைக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆற வச்சுக்குவோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து சுடு தண்ணி வச்சுருக்கேன். சுடு தண்ணியை விட்டு நல்லா தெளித்து நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். நல்லா உதிரியாக நீங்கள் கலரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி கையில் பிடிச்சி விட்டால் அந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி வரணும். இப்போ இட்லி தட்டில் ஈர துணியை பிழிஞ்சு போட்டு வச்சுக்கிறேன். 1/2 கிலோ மாவுமே நம்ம சேர்த்துக்கலாம். கருப்பு கவுனி மாவை அடிக்கடி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். அரிசியாக வேக வச்சு சாப்பிட்டா ரொம்ப லேட் ஆகும். இப்போ நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 20 நிமிஷம் போல் வேகணும். சாதாரணமாக பச்சரிசி வேகிற மாதிரி இல்லை, கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். இப்போ ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா உதிரியாக எடுத்துக்கோங்க. நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு 2 பல்ஸ் எடுத்திங்கன்னா கூட இந்த மாதிரி உதிரியாக வரும். ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன். ஏலக்காவை சேர்த்துக்கங்க. தேங்காய், ஒரு முடி தேங்காவை நான் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நம்மளோட விருப்பம்தான். நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஹெல்த்தியாக செஞ்சு ஒயிட் சக்கரை போடக்கூடாது. நாட்டு சக்கரை இல்லைன்னா நீங்கள் வெல்லத்தை கூட நல்லா தூள் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பரவலாக சேர்த்தாச்சு. நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்மளுடைய புட்டு ரெசிபி. குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க, பெரியவங்களும் சாப்பிட்லாம். ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ஈவினிங் டைமில் வந்ததும் நீங்கள் எதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை கூட செஞ்சு தரலாம். நல்லா கலந்து விட்டுக்கங்க. நல்லா வாசனையாக இருக்குது, செம்மையாக இருக்குது. நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது 2 ஸ்பூன் நெய்யை விட்டு நல்லா கலந்து கொடுங்க. அடைக்காமல் இருக்கும். நம்ம கூட வேணும்னா நம்ம நெய் விட்டு கலந்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்மளுடைய புட்டு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவுலேயே நம்ம கொழுக்கட்டை கூட செய்யலாம். அடுத்த ரெசிபியில் நான் சொல்கிறேன், செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குது சொல்லுங்கள்.